வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அறம் தமிழ் கேம்ப்ளே. இனி வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ட்வின்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்னடா ட்வின்ஸில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் கம்ப்ளீட் பண்ணு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது நிறையவே ட்ரை பண்ணியிருப்பாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தெரில. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் கைஸ். என்னது அப்படின்னா நம்ம இன்றைக்கி நோ மாஸ்க் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மேலே அந்த குரோபார் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் கார்டு கிடச்சிருக்கு. நம்ம பரவாட்டி அதை அயன் டிஸ்க் வச்சு எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ பொறுமையாக கீழே இறங்கி போகலாம். நம்ம ஈஸி மோடில் தாங்க ஆடுறோம். உங்களுக்கு ஹார்ட் மோடில் இல்லை எக்ஸ்ட்ரீம் மோடில் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 50K லைக்ஸ் அடிச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹார்ட் மோட் இல்லை எக்ஸ்ட்ரீம் மோட் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிராணி பார்த்துருச்சுங்க. இதே வேலையாக போச்சுடா. சரி முதல்ல இவனுங்களை போட்டு தரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டை போட்டு இவனுக்கு கூப்பிட்டுக்கலாம். இவனுங்க இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி கூப்பிடுன்னு பாருங்கள். ஐயோ தோசையம்மா தோசை சொல்லாப்பூரி 10 ரூபாங்க. எங்கள் முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணியும் இருக்குங்க. பார்த்தீங்களா உடனே கிராணி வந்துச்சு. அந்த குண்டனும் யானையும் வந்தால் கரெக்டாக இருக்கும். அவனுங்க தான் அந்த வரமாட்டேங்கிறானுங்க. ஒரு வேளை தெரிஞ்சு போச்சோ வந்துட்டாங்க. ஆனால் ஏழனி பார்த்துட்டான். அவன் குண்டை சைடில் தாங்க நிற்கிறான். அவன் ஃபஸ்ட்டு குண்டை எடுத்து போட்டுடலாம். அவன் போட்டு ஓடிடுறா கைப்புள்ள 3, 2, 1 சாகுறான். ரைட்டு போடு 3 பேர் போட்டேங்க சார். இதில் மொட்டை மொட்டை அங்கிட்டு தான் போகிறான். நான் கூட மொட்டையை மாட்ட மாட்டான்னு நினச்சேன். நல்ல வேலை அங்கிட்டு போயிட்டான். ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரிவால்வர் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ரிவால்வர் நோ மாஸ்க் சேலஞ்சில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருளாக இருக்குங்க. நமக்கு பிளாஸ்மா கன் கிடைக்கலன்னா நம்ம ரிவால்வர் வச்சு தான் ஓட்டி ஆகணும். அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் லிவர் வச்சு ஐயோ லிவர் ஆஹா என்னென்னு தெரியலங்க இப்படி ரோலிங் ஆகுது. ரிவால்வரை சேர்த்துருங்க. அவன் மட்டும் வராங்க போடி இவனா போட்டு சொல்லணும்னு நினச்சேன். போட 3, 2, 1 ஆஹா போடு போடே மொட்டையா ரைட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன டோரான் இருக்குது எடுத்துக்கலாம். அப்புறமா கோடு என்னது 2232 ரைட்டே போய் மேலே போட்டுருவோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இங்கே ஒரு டோரானல் இருக்குங்க. நமக்கு டோரானல் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு கோடை போட்டு உள்ளே என்னன்னு பார்த்தலாம். 382 ரைட்டு உள்ளே எனக்கு ரெட் கீ. ஆஹா சரி நான் வேறு என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு ஒரு டைலமாலே இருக்கேங்க. எதுவும் ஒன்றும் தென்பட மாட்டேங்குது. க்ரீன் கீ ரெட் கீ இப்போ கிடச்சிருக்கே. நம்ம நடுவில் யோசித்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா எஸ்கேப்பையும் பண்ணிட்டோம். அதுவும் எல்லா எஸ்கேப்பும் ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான் தேவைப்படும். ஓகே நம்ம நடுவில் யோசித்துக்கலாம். அது தோப்பாங்க. ஆஹா நான் கூட சுவிட்ச் போர்டு கீயை இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னு நினச்சேன். சரி ஓகே நமக்கு இந்த கன்று கிடச்சதே பெரிய விஷயம். நம்ம கம்பேரிங் டு ரிவால்வர் நமக்கு பிளாஸ்மா கன் நிறையா ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் மறக்காமல் ஒன்று நீங்கள் ரிவால்வர் சேர்த்துருங்க இல்லை பிளாஸ்மா கன் சேர்த்துருங்க. சரி டோர் ஹேண்டில் கண்டுபிடிச்சி பிளாஸ்மா கன் எடுத்துருங்க. ஓகே இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வேறு ஃபில்லாக ரொம்ப நேரம் ஆகுது. ரைட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கீழே போட்டு ஓகே இப்போ இதை மாட்டி ஃபஸ்ட்டு இதில் 5 புல்லட் கொடுத்துருப்பானுங்க. இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இருக்க ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் கார்னரில் சுடுங்க. அந்த பொருளை சுட்டுறாதீங்க. சுட்டிங்கன்னா அந்த பொருள் பக்காயோ இல்லை கிளிச்சாயோ பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ரைட்டு இப்போ நம்ம இங்கே என்ன கேச்சிங்க பார்த்தாச்சோ மாஸ்க்கு பாவிகளா மாஸ்க்குன்னு கேட்கறதுல தரமாட்டானுங்களா. மாஸ்க்கு சேலஞ்ச் பண்ணத்தில் தான்டா மாஸ்க்கை கண்ணில் காட்டுவானுங்க. சரி என்ன செய்ய நான் தேரலாம். இங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ கோடு இருக்குங்க. ரைட்டு ஃபஸ்ட்டு நம்ம இவங்க முடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியலையா. ஓகே இப்போ நம்ம இந்த பொருளை கீழே போட்டு நம்ம கீழே போயிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்ம கீழே போய் வந்துருச்சுங்க லிஃப்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ கீழே போய் ஃபஸ்ட்டு அந்த பூச்சியை போட்டு தள்ளிடுறோம். அது வேறு அண்டா சிசி இருக்கும். அதை முதல்ல போட்டு தள்ளிட்டோன்னு வைங்க நம்ம கரெக்டாக இருக்குங்க வயசு. நம்மகிட்ட வேறு பிளாஸ்மா கன் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாகவே போட்டு தள்ளிடலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க பாட்டை வச்சு இங்கேயே போட்டுருவாங்க. இதோட பவர்ஃபுல்லான இங்கேயே போட்டுடலாம். போட்டு அப்புறமா நம்ம செக்கிங்கை பண்ணிட்டு போகலாம். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் இந்த தப்பாக ஆயிடுச்சுன்னா அப்புறமா டே போயிருங்க. அப்போ அது போயிடுச்சு. இப்போ நம்ம அடியில் என்ன இருக்குது
ஒரு ஹேண்ட் வீல் இருக்குது. நமக்கு வந்து காயின் கிடச்சிச்சுங்க. ஒரு இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டு இப்போ நம்ம மேலே போய் அவனுங்க வேறு முழிச்சிருப்பாங்க. மேலே போகிறதுல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா பின்னாடி இருந்து வந்து மொட்டையன் ஆஹா அப்படின்னு அடிச்சிருவான். இல்லைன்னா அந்த பக்கு பையன் வந்து சுற்றியில் வச்சு ஒரே அடி அடிச்சிருவான். இல்லை ஏனி வந்து கரண்ட் கொடுப்பான். இல்லைன்னா சொட்டை. அதுதாங்க இன்னும் ரொம்ப டேஞ்சரஸு. அந்த ரத்தக்கார பேட்டை வச்சு கைத்தாம்பேடில் ஒன்று போடவும் பார்க்கணும். டே யோபா ஃபஸ்ட்டு இங்கேருந்து வேகமாக மேலே ஏறிடணும். அப்பாடி யாரும் இல்லைடா. ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் சிலை வச்சுருக்கானுங்க பாருங்க. அவன் மேலே பிச்சு நல்லா நல்லா பிச்சுடுங்க மண்டே. அந்த வரானுங்க பாரு. இந்த நல்லா ஒரு தொப்பை இருக்கும். அந்த ஏனி மண்டேனுக்கும் ஒரு சிலை இவனுங்களே வந்து வாயில் நல்லா வரியா ரைட்டே. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இவனுங்களாம் ஒருத்தனே வரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் வந்து வா சும்மா சொல்லிட்டாங்க. என்னோட 2 பேர் வாங்க என்கிட்ட ஒரு புல்லெட்டு கம்மியாக இருக்கே. சரி ரைட்டே இப்போ நம்ம 2 பேர்த்தையும் வந்து ஒரு புல்லெட்டு சுற்றிடலாம். ஏன்னா மாஸ்டர் அந்த மொட்டை மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பான். அவனுக்காக பார்த்தீங்கன்னா மொட்டையெல்லாம் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக போயிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி தேவனும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கணுங்க. மொட்டை விட்டான்டா ஜஸ்ட் மிஸ்ரா. நான் கூட வந்து வரமாட்டான். நீ நம்ம உனக்கு தேடணும்னு நினச்சேன். அவன் வந்துட்டான். சரி ஓகே இந்த ஹேண்ட் வீல் நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறமா சுவிட்ச் போர்டு கீ இருக்குங்க. இது நமக்கு வந்து டைமண்ட் இருக்க யூஸ் ஆகிக்கும். இனி நமக்கு ராசியான நாள் போலையே எல்லா பொருளும் டக்கு டக்குன்னு கிடைக்குதே. ரைட்டு இன்னும் நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும்தாங்க வேணும். அது கிடச்சிட்டா பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இதை எடுத்துடலாம். மோனோலிசா பெயிண்டிங் எடுத்துடலாம். அதோடு நம்ம இன்னும் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு வந்து நான் யோசிக்கவே இல்லைங்க. பேசாமல் என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணிடுவோமா? ஆனால் அதுக்கு இன்னும் சாவி கிடைக்கலையேங்க. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ரைட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் பட்டன் கிடச்சிருச்சா என்ன? அது மறந்து போச்சு. ரைட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ ரொம்ப குழப்பமாக இருக்கே. ரைட்டு இதை ஃபஸ்ட்டு இங்கே போட்டு அந்த கோடை போய் அடிப்போங்க. நான் நினைக்கிறேன் கோடில் தான் வந்து பட்டன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் அப்புறமா வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப்பே பண்ணிடுவோன்னு ஒரு கிளியரன்ஸ் வந்துருச்சு கேஸ். நம்ம வந்து கீ தேடி பார்க்கலாம். சப்போஸ் கீ கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன எஸ்கேப் பண்ணலாம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ரைட்டு அங்கே ஒன்று வச்சாச்சா ஓப்பன் ஆச்சுங்க. போடு இன்றைக்கி நம்ம போடுற கணக்கு ஃபுல்லாக பழிக்குதாங்க. நம்ம இன்றைக்கி நல்ல நாள் போல். ரைட்டு இப்போ நம்ம எடுத்து போய் கீழே வச்சிடலாம். அப்படியே போயிட்டுருக்குல பார்த்தீங்கன்னா ப்ளூ கீ அங்கே இருந்துச்சு. ரைட்டு நம்ம வந்து இன்றைக்கி ரூஃப் டாப் எஸ்கேப்பே பண்ணிடலாங்க. ஏன்னா நமக்கு வந்து மாஸ்க்கு இல்லாதனால பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்போ இல்லை மெயின் ரோட் எஸ்கேப்போ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 4 பேர் 4 திசையிலேருந்து வந்தானுங்கன்னு வைங்க, அவ்வளோதான் நமக்கு வந்து சங்கு ஊத வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அயன் டிஸ்க் இருக்குது. ஆனால் தேவைப்படல. அது தேவைப்படாதுன்னு ரைட். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய் அந்த பட்டனை வச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்க வேறு வந்துருப்பாங்களா என்னன்னு தெரியலையா. சரி போமா. ரைட்டு ஓப்பன் பண்ணிட்டு இது வேறு ஆமைக்குட்டியோட ஸ்லோவாக சுற்றுது. போய் நம்ம உள்ளே வந்தாச்சே. இப்போ வச்சாச்சு. இங்கே சுற்றியில் இருக்கு. நான் வந்து பம்ப் ஹேண்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்னடா நீங்கள் வெளியே போகலான்னு வந்து அதுக்குள்ளேயும் போட்டானுங்களா. சரி திருப்பி அமுக்கிய போனோம். இந்த இப்போ தாங்க நிற்கிது. ஃபஸ்ட்டு அமுக்கு ரைட்டு. இப்போ வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுத்தியில் வச்சு உடச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சுத்தியில் வச்சு உடைக்க முடியுமா என்னன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்னத்துக்கு இது கேமில் வச்சுருக்கானுங்க. நம்ம புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டானுங்களா வரலையான்னு ஒன்றுமே தெரில. நம்மகிட்ட வேறு மாஸ்க் இல்லை. நம்ம இன்னும் வந்து ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை. அடி வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. சரி அடியோட 4 அடி போட்டோம். இவனுங்கெல்லாம் பெரிய இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிடலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து அடியை வாங்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம போட்டு போடலான்னு போடுகிறோம். போடு 2 பேர்த்தும் அண்ணன் தம்பி போட்ட அடி நீ பிரிச்சிட்டேன். ரைட்டு இப்போ அடுத்து எவனா வருவான்னு நானும் பார்க்குறேன். ஒருத்தனும் வர மாட்டேங்கிறானே. ஒருவேளை கிராணின்னு சொன்னோன்னே வருது பாறேன். போகிறேன் ஆத்தியா என்ன மூஞ்சில் அடிக்குதே. சரி ஓகே இப்படிலாம் அடித்து சாவர மாதிரி இல்லையே. இவனுங்க பண்ணக்கூடிய ஆள் தாங்க இவனுங்க. ஏடா பம்பரமே சுற்றிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ போவீங்களா என்னடா ஆச்சு போ சுட்டு விட. பம்பரம் சுற்றுறியா பம்பரம். ரைட்டு ஏனுங்க மெயின் கேஸை காணும். டேய் அவனுங்கடா
இன்னும் ஆளை காணும், இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஏதோ சகுனி வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன். சரி, அவன் என்ன வேலை பார்த்தா நான் வந்தால் அந்த மோளம் சத்தம் கேட்கும், டுக்குன்னு நேரம் பார்த்துக்கலாம். இப்போ அங்கே மாட்டியாச்சே. சரி ஓகே, எனக்கு வந்து சகுனி வேலை பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கே. அதனால் ஃபஸ்ட்டு அவனை போட்டு தூக்கிடலாம். இங்கேயும் இல்லை எங்கேதான் இருக்கு, நான் நினைக்கிறேன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மொட்டையை வந்து மேக்ஸிமம் மேலே தாங்க ஸ்பான் ஆவான். அவன் மேலேருந்து கீழே வந்தால் கண்டிப்பாக மோளம் சத்தம் கேட்கும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். டெக்குடுக்கு மேலே என்ன நடக்கு, என்ன டப்பாவே காணும். ஏடா மேலே மாட்டிக்கிச்சு, இல்லைடா புதுசாக இருக்குது, நான் சுற்றியில் கீழே போட்டேன்னு நான் கீழே விழுன்னு வச்சுட்டு ரைட்டு. இப்போ ஓப்பன் பண்ண இதுக்கு வேறு ஒரு பொருளை வச்சு இதை ஓப்பன் பண்ணுமா, அப்படியே ஓப்பன் பண்ணுவேன் கொடுத்தவனுங்க நான் குரங்கா பேர் போகிறானுங்க. ரைட்டு, இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அவன் மொட்டையை வந்துட்டானாலே போட மண்டையில் போட. என்னங்க செதறல, அவனுங்க செதறுவான்னு பார்த்தா இவன் அப்படியே போயிட்டான். சரி விடுங்க, இந்த வாட்டி இல்லைன்னா என்ன அடுத்த வாட்டி போட்டு அடிக்கலாம். ஓகே, இப்போ இது வேறு வர முடியுது. ஓகே, இப்போ நம்ம இதில் கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதை மாட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிளாஸ்மா கன்னே எடுங்க. அது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் புல்லட்ஸ் கிடைக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்னோடய சஜஷன் வந்து பிளாஸ்மா கன். ஓகே, அதுக்கு வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ண வேறும் இல்லை. ஓகே, இப்போ என்ன இருக்குது, இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வந்து கிடச்சிருக்கேன். நான் அப்போ கவனிக்கல கைஸ் என்ன கிடச்சிருந்தேன் அப்படின்னு. ஓகே, இப்போ பிளாங்க் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போயிடலாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு வந்து இது வீடியோ கிளியராக தெரியாதுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன அப்புறம் வீடியோ கிளியராகவே தெரில அப்படின்னு. புட்டித ஃபில்டர் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. வயசு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்துட்டான், எவன் பார்த்தான்னு தெரியலையே. யாரை பார்த்தா கிராணியா, இங்கே வரும் குண்டு கீழே கிராணியா. போடு கீழே கிராணி செத்துருச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே இந்த ரூமில் போய் திறந்துருவாங்க. இது வேறு கரண்ட் வேறு திடீர்னு வந்துடும், அந்நேரம் இன்னும் கஷ்டமாக போயிடும். நம்ம அதனால் ஃபஸ்ட்டு திறந்து வச்சுக்கலாம், அப்புறமா போட்டு அடிப்போம். அதனால் நான் இளநீ இருப்பான்னு நினச்சேன், இளநீ இன்னும் காணும். எங்கடா போனால் டே பக்கு எங்கடா இருக்கு, பக்குன்னு போயிட்டானா. அந்த இருக்குங்க கூட இளநீயில் கூட. ரைட்டு, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு மேலே வச்சு அந்த பெயிண்டிங் எடுத்தாலும் அதெல்லாம் பெயிண்டிங்க கீசா பெயிண்டிங்கா நான் வேறு உளறிட்டு இருக்கேங்க. மோனாலிசா பெயிண்டிங் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை இங்கே போட்டுருவோமா, இங்கே போட வேணாம், இங்கே போட்டுருவோம். ஏன்னா மொட்டையை வாரம் வந்து எந்த டைம் எப்படி வருவான்னு தெரியாது. அதனால் நம்ம இது இங்கே போட்டுடலாம். போட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து வேகமாக போய் அதை எடுத்துடலாம் கைஸ். கரெக்டாக போகணுமே, அதான் குச்சிட்றான். அவ்வளோதான். ரைட்டு, இப்போ இது இங்கே வச்சுட்டு வைக்க மாட்டேங்கிறான். டே வைடா. ஓகே, இங்கே வச்சுட்டு கிருட்டு ரைட்டு, இங்கே ஒன்று ஆடங்க கழட்டியாச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிடலாம். கஷ்டமாக இருக்கும். சரி இப்படியே போயிடலாம். சரி ஒருத்தன் தானே, அவனை பெரிய பிஸ்டா பொறுப்பா, நான் பார்க்காத மொட்டைனாடா. ரைட்டு, இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மொட்டையை பொறுத்தில்லை, நம்ம வேறு ஓர வாய்ப்பு வச்சுட்டோமே. மொட்டையை வேறு பின்னாடி இருந்து வந்து அப்படின்னு அடிச்சிட்டானா, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ ஃபில்டர் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் கேம் பிரைட்டாக இருக்குது, என்ன ப்ரோ காசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, இப்போ இதை போட்டு ஸ்க்ரூ கழட்டிடலாமா. மொட்டையும் தூங்கிட்டு இருப்பான்னு வச்சிங்க, தூங்கலை. ஓகே, இப்போ நம்ம வந்து புல்லட் லீரோ வச்சு ஐயோ இன்னைக்கு இப்படி குளருது. மொட்டை மேலே தூக்கி வாரி போட்டிருந்தான். ஆடாடே, நான் வேறு சத்தியமாக கவனிக்கிறேங்க. அவன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பாவி மொட்டை அப்படின்னு பார்த்தேன். மொட்டை இன்னைக்கு சகுனி வேலை பண்ணி நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். ரைட்டு, இப்போ ரீலோட் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். இங்கே போட்டு வைப்போமா. சரி ஓகேங்க, மொட்டையாக வந்துட்டான். அதனால் கண்டிப்பாக வந்து மித்த சகுனி டீமும் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலை பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோங்க. இன்னும் வந்து அந்த காயினு அப்புறம் அந்த டைமண்ட் மட்டும் எடுக்க மட்டும் செய்யணும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு இருக்கிறதுல வந்து அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம டே சேலஞ்சே வந்து போயிடும். டே சேலஞ்சு வந்து நான் எதர்ச்சியாக பண்ணதான் குண்டை வேண்டாம் போட மண்டையில். ரைட்டு,
ஓகே கைஸ், அதுக்கப்புறமா எனக்கு இந்த வீடியோவுக்கு நடுவில் வந்து ஒரு ஐடியா வந்தது. என்னென்னா நம்ம வந்து இதில் வந்து நோ வெப்பன் சேலஞ்சு பண்ணலாமா, அது வந்து இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் நோ வெப்பன் சேலஞ்சும் போட்டுடலாம். அதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 50K லைக் வந்துட்டா போதும். என்னடா டே ஒரு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே 200 தான், 50K லைக் வேணும்னு கேட்குறியா? சரி நான் கூட பயந்தே போயிட்டேன். உனக்கு என்னடா 50K லைக் வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா, இது சேலஞ்சு ஒன்றும் ஈஸியான சேலஞ்சுனா கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான சேலஞ்சு. எனக்கு ஈஸி மோட்லேயே பார்த்தீங்கன்னா இது 5வது வாட்டி நான் ஆடுறேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு நம்ம எப்பயுமே மாஸ்க் போட்டு விளையாண்டுட்டு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த சேலஞ்ச் கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்ச் தாங்க. என்னோடய டைம்லாம் போட்டு உங்களுக்காக ஆடுறேன். மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ண மாட்டிங்களா, பார்க்குறீங்க, ஒரு லைக்கு ஷேர் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். ரைட்டு, இப்போ ஹேண்ட்வேல கண்ணில் பார்த்தாச்சுங்க. கண்ணில் பார்த்தோன்னே ஒரு வேலையை பண்ணி விட்ருமா. இப்போ எடுத்துகிட்டு போய் இதை இங்கே வந்து சுற்றி விட்ருலாம். அதுக்கடாக்க போட சுற்றி விட. ரைட்டே, இப்போ எனக்கு தண்ணிலாம் போய் அந்த காயின் மேலே மிதந்துருக்கும். நல்லா கேம் வச்சுருக்கானுங்கடா. தண்ணி எடுத்து விடணுமா, அப்படியே அந்த காயின் அப்படியே மேலே வருமா. சரி, அந்த காவா தண்ணியில் உள்ள தங்க காயினை நான் எடுக்கணும். கண்ட்ரி நான்சென்ஸ். ஓகே, இப்போ ப்ளூ கீ எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னும் காயின் மட்டும்தான் கீழே போய் எடுக்கணும். வைரம் கூட எடுத்துட்டோமா அது தெரியலையே. மோனாலிசா பெயிண்டிங் மட்டும் தான் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே இருக்கா. ரைட்டு, இப்போ நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திறந்து விட்ருலாம். போன மட்டும் திறந்து விடணும்னு நினச்சேன், அது வேறு மறுட்டுங்க. ரைட்டு, திறந்து விட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போவோமா. ரைட்டு இருக்கட்டும், எப்படியே பக்கத்தில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைமண்ட் எடுத்துடலாம். ஆஹா, சாவி, ஐயோ சாவி மாட்டேனேங்க. ரைட், ஓகே, சாவி எடுக்கலான்னு வரத்துலாம் பார்த்தா எவனோ பார்த்தா யாரான்னு பார்த்தா மோட்டேன். ரைட்டு, மோட்டேன் நம்ம ஒரே அடி போட்டு சாச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு போய் வச்சு 1000 கீயே சுவிட்ச் போர்டு கீயோ. ஆஹா கைஸ், இது இம்பேக்ட் பாருங்களேன். நான் அங்கே அடித்தேன், இது இங்கே வரைக்கும் இம்பேக்ட் தருது. இது ரொம்ப பெரிய கன்னாக இருக்கும் போலையே. ஆனால் உண்மையிலே கைஸ் இந்த கன்று வந்து ஒரு ஒர்த்தான கன்று. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கரண்ட் பாக்ஸ்லாம் ஆஃப் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அந்த மேலே உள்ளது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்னை மட்டும் சேர்த்தாலே போதுங்க. அந்த கார்னரில் ஒரு ஷூட்டிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். ரைட்டு, இப்போ நீங்கள் போட்டு என்னடா இன்னும் யாரையும் காணும், இந்த இடத்துல வச்சு அடிக்கிற சேஃபா அது வேறு தெரியலையே. ஹைகளே எப்படிங்க போ. ரைட்டு, அடுத்தடுத்து வாங்க அண்ணே. தயிர் சாதம், முட்டை சாதம் எல்லாம் 1 ரூபாய்க்கு தரும். 1 ரூபாய் குவாலிட்டியான தயிர் சாதம், முட்டை சாதம். சோறுனா முதல்ல வருவானுங்க. சொன்னோடனே பாருங்களேன், நம்ம சோரின் ராஜா சுடுமில்லையா. ரைட்டு, எங்கேயும் சுடுவான். சோரின் ராஜா பாபு. இன்னும் சுற்றுறான், அங்கே சுற்றுற மாதிரி எங்கேயும் சுற்றுறாங்கடே. என்ன சுற்றுற, ஏதோ பக்காயிடுச்சு போல. இல்லை பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ரைட்டு, இவங்க அண்ணங்காரங்க ஐயோ தெரியாமல் தள்ளி விட்டேன். இங்கே சுற்றி வைக்கல போகிறா கண்ட்ரி ஃபுல்ஸ். ரைட்டு, இப்போ எங்கே அண்ணங்காரனை காணும். இனி வர அவன் வர ஜீனியஸுங்க. நம்ம வந்து கிராணியை சொல்கிறத விட அவன் வந்து ஐயோ சை இது என்னடா இது. ஐயோ எங்க நேரம் பார்த்து வரானே. இதான் சொல்கிறேன், அவன் வந்து ஒரு அதிசய பிறவி கைஸ். நம்ம வந்து ஒன்று நினைப்போம், அவன் வந்து அதுக்கு மேலே இருப்பான். அதாவது மொட்டையன் சொட்டையன் அதுக்கு மேலே வந்து சொல்லணுன்னா அந்த பக்கு பேரை தான் சொல்லணும். ஆனால் ஷேருக்கு வந்து கொஞ்சம் மூளை அறிவு கம்மி. அந்த இருக்கான் பாருங்க. டே வாடா ஒரு கரண்ட் கம்பத்தை கையில் வச்சுன்னே நீ வந்து என்னை சுற்றுறியா, நீ வந்து மிரட்டுறியாங்கோ. ரைட்டு, இப்போ கீழே போட்டு ஃபஸ்ட்டு டைனமைட் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்னு தெரியல, நான் கேமுக்கு நல்லா டைனமைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து யோசிக்கிறேன். பார்த்தா இங்கே லேசர் இருக்குது, இது இன்னும் நம்ம உடைக்கலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருந்துச்சு, இங்கே தான் காயின் இருக்கு. நான் வேறு பார்த்திங்கன்னா கேம் ஆடத்தில் வந்து இது அப்படியே தாண்டி குதிச்சலான்னு தூரத்துலேருந்து வந்து குதிச்சுரா கைப்புலன்னு பார்த்தா மாட்டிக்கிட்டேன். ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 1லேயே எஸ்கேப் ஆகலான்னு நினச்சது போய் ஒரு லேசர் அதுக்கிட்ட மாட்டி, அதாவது டே 2க்கு தள்ளப்பட்டேன். டே 2வா இல்லை அந்த லைஃப் லைன் கொஞ்சம் நீ குறைஞ்சிருச்சுங்க. இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது நாய் தொலை வரங்க. நான் வர நைட்டு எத்தனை மணிக்கு
10 ரூபாய்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு. சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து வீடியோ போடாமல் இருக்கலாமா அப்படின்னு நான் வந்து வீடியோவில் இறங்கிட்டேன். ஒரு ட்ரிக்கு இருக்குங்க, அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அது மிஸ் ஆயிடுச்சு. ரைட்டு இப்போ நம்ம கீழே வந்த சவுண்டு வேறு கேட்டிருக்கோம். லேசர் இல்லைங்க, ஐயோ இவங்க வந்துட்டு போய்ங்க. சரி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம இப்போ வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இருந்தாலும் வந்து குசும்பு வேலை பண்ணணுமா இல்லையா? அதனால் ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, இன்னொரு குண்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு, அந்த சகுனியின் தலைவன் மட்டும் எனக்கு. ரைட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிராண்டி மட்டும் வருது. அந்த இளநியும் குண்டனையும் பார்த்தீங்கன்னா காணும். நான் அவங்களுக்காக சவுண்டு போட்டேன், அவங்க இடத்தையும் காணும். சரி ஓகே. இளநி வந்திருக்காங்க. அடடே நான் சத்தியமாக கவனிக்கல, அந்த ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் தெரில கைஸ். ஓகே இப்போ 3 பேரும் போயிட்டாங்களா, போட்டேன் இன்றைக்கி நமக்கு ராசியாக நல்லா போலையே. ஐயோ ஷிட், சே காயின் எடுக்க மாட்டேனே. திருப்பி வேறு போகணுமே. ஆனால் இந்த ஒடியில் போத்தில் பார்த்து போகணுங்க. இவனுங்க வேறு படுத்து கிடக்கானுங்களா. ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக டென்ஷன் ஆகி ஜம்பிங் பட்டன் அமுக்கணும்னு வைங்க, அதுலேயே நம்ம படியிலேருந்து கீழே வந்து மண்டை 2ஆக உடஞ்சி நம்மளை இன்னும் கொஞ்சம் லைஃப்பை குறைச்சி விட்ருவானுங்க. ரைட்டு எங்கடா மொட்டையை காணோம். மொட்டையை போட்டுலாம் தான் கைஸ் அன்றைக்கி ஒரு ஃபினிஷிங்காகவே இருக்குது. அவனுக்கு மட்டும் காது கேட்டுருந்துச்சுன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும். நல்லா வந்து இந்த ஷார்ட் கன் வாங்குறது, காக்கா வாங்குறது, வேறு என்னது க்ரோபார் வாங்குறது, அதெல்லாம் வாங்குறது. ஒரு செவுட்டு மிஷின் வாங்கினா நான் செஃப்டி மிஷின் வாங்கணுமா? சாப்பிடா யாரை பார்த்து சாப்பிடாங்கிற சத்துக்குவா போடே. நல்லா ஒரு குச்சியை வச்சுக்கிட்டே இவர் சாப்பிடான்னு வரான். டேய் நானா யார், ஏன்ட்டே வந்து சாவை பற்றி பேசினுக்கிறேன். ரைட் ஓகே இப்போ என்னன்னாங்க ப்ளூக்கி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளூக்கி வச்சு திறந்து விட்டுலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா 250 வந்து 300 ஆகும், 300 வந்து 350 ஆகும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர்களே. பாருங்கள இவங்களுக்கு கரண்ட் விட்டுக்கிறானுங்க போடியா. ரைட்டா இப்போ நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ATG.